ஹalleluya. குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சு. 7 மணி ஆயிடுச்சு. எழுந்துட்டீங்களா நீங்க? நமக்கு இந்த காலத்துல லேட்டா தூங்குவதும் லேட்டா எழுந்திருப்பதும் பழகிடுச்சுல. அதனாலதான் கேட்கிறேன், ஒரு சிலர் நைட் டியூட்டி செய்கிறீங்க. சோ உங்களுக்கு வெளிநாட்டின் டைம் படியாக வேலை செய்கிறவங்க அப்படித்தான் தூங்கி எழுந்திருக்கணும்ல. ஒரு சிலர் நீங்க வெளிநாடுகள்ல இருந்து இதை பாக்குறீங்க, உங்களுக்கு இது ஒருவேளை சாயங்காலமா இருக்கலாம், குட் ஈவினிங். ஒரு சிலருக்கு வேற கூட இருக்கும். நீங்க இந்த வேர்ல்டு கிளாக்க பார்த்தா எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ் இருக்குங்க. பட் எவ்வளவு அற்புதம்! எங்கெங்க இருந்து பார்க்கிறவர்களா இருந்தாலும், நீங்க எந்த டைமா இருந்தாலும், ஏதோ ஒரு டைம்ல நீங்க பார்த்து கொண்டு அநேக தேசங்கள்ல இருக்கிறவங்க கூட உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமா இருக்குன்னு தெரியப்படுத்துறீங்க. அதற்காக தேவனை இவ்வளவு துதிக்கிறேன். இதோ நிறுத்தாமல் அனுதின தியானத்தை உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைக்கும் தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறீங்க மக்காக வாழ வேண்டும் என்று. இந்த உலகத்திலே எங்க பார்த்தாலும் பாவம் பெருகி கொண்டிருக்கையிலே, அதன் தாக்கம் எங்களை தாக்குகையிலே, எங்கள் இருதய சுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு எங்கள் கண்களை உம்மீது வைத்து உம்மை நோக்கி செல்ல உதவி செய்யுங்கப்பா. அனாவசியமான இந்த உலக சம்பந்தப்பட்ட வியாபாரங்களில் சிக்கிக் கொள்ளாமல் உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். விதைக்கிறவனின் ஊமையை அநேக முறை அநேக சுவிசேஷங்களில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதுல ஒரு நிலத்தை குறித்து ஆண்டவர் அதிகமாக பேசி, முற்களுள்ள விழுந்த விதைகள் யார் என்றால், வசனம் அவர்களில் கனி கொடுக்கும், ஆனால் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இந்த காரியங்களும், பணத்தின் மேல் ஆசை, அது முற்புதர்களைப் போல வளர்ந்து அதை நெருக்கி போடுது. பாருங்க, நம்ம வசனம் கேட்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், ஜெபம் செய்கிறோம். ஆனால் இதைவிட அதிகமாக நம்ம இந்த உலக சம்பந்தப்பட்ட கவலைகளிலே, பணம் சம்பந்தப்பட்ட வியாபாரங்களிலே, பணம் சம்பாதிப்பதில் விழுந்து அநேக முறை கேட்ட வசனம் நம் இருதயத்தில் கனி கொடுக்காமல் சிக்கல்களில் சிக்கிக் கொள்கிறோம். எத்தனை பேர் பக்தர்கள் சிக்கல்களில் சிக்கிக் கொண்டாங்க? பைபிளையே பாருங்க. எத்தனை பேருங்க பக்தர்கள் சிக்கல்களில் சிக்கிக் கொண்டவங்க? நீங்க சாலமோனை பாருங்க, தாவீத பாருங்க. அந்த சிக்கலில் விழுந்துட்டாரு. காம இச்சைகளுக்கு இடம் கொடுத்துட்டாரு, கர்வத்துக்கு இடம் கொடுத்து, பொறாமைக்கு இடம் கொடுத்து, தேவனுடைய திட்டங்கள் இழந்து போனவங்களை எத்தனையோ பேர் பார்க்கிறோம். அதனால்தான் நாம நம்ம இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய விஷயங்கள்லாம் ஏன் எழுதி வைத்திருக்கிறாங்க என்றால், அவ்வளவு பெரிய பக்தர்களே தப்பு செஞ்சாங்க, நம்ம செய்தா என்ன தப்புன்னு நினைக்கிறதுக்கு அல்லங்க. அவங்க செய்த தவறுகளால அவங்களுக்கு வந்த பாடுகள், அவங்களுக்கு வந்த சாபங்கள், அவங்க இழந்து போன காரியங்களை நினைவு கூர்ந்து அப்படிப்பட்ட நிலையில நம்ம விழாமல் பாதுகாப்பா இருக்கணும். சிக்கல்களில் வைக்கும் 7 பாவங்கள் என்று அநேக ஊழியக்காரங்க பிரசங்கங்கள் செய்வதுண்டு. பிலிகிரஹாம் ஐயா ஒரு சீசன் முழுவதும் ஒரு புஸ்தகத்துல சொன்னார். என் வாழ்க்கையில கூட ஆரம்ப காலத்துல ஓபன் ஏருக்கு சென்று பிரசங்கிக்கும் பொழுது, இந்த சிக்கலில் வைக்கும் 7 பாவங்களை பொம்மைகளாக செய்து, அப்படின்னா கிளாத் மேல பெயிண்டிங் செய்து அதை வைத்து ஒவ்வொன்றையும் விவரித்து எச்சரிக்கும் பொழுது, இது உங்கள் இருதயங்களில் இருக்கிறதே நம்ம பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு சீரியஸாக பிரசங்கித்த போது எவ்வளவு பெரிய மனம் திரும்புதல், எவ்வளவு பெரிய எழுப்புதல் உண்டானது பார்த்த போது, மனுஷங்க இருதயங்கள்ல ஆழமான மர்மங்களை வெளியே கொண்டு வரும்போது, அவங்க இருதய நிலைமை அவங்களுக்கு வெளியே கொண்டு வந்து காட்டும் போது மன திரும்புதல் உண்டாகுது. நான் நல்லா இருக்கிறேன், நான் விபச்சாரம் செய்யறதில்லையே, நான் திருட்டுத்தனம் செய்யறதில்லையே, என்னங்க நான் கொலை எதுவும் செய்யறதில்லையே, அது போதும் என்று நினைப்பாங்க. ஆனால் இந்த சிக்கலில் வைக்கும் பாவங்களை ஒருமுறை பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், அவன் தன் பாவ கயிர்களால் கட்டப்படுவான். துன்மார்க்கரின் பாவங்கள் அவனை சிக்கல்களுக்குள் வைக்கும்.
சிக்கல்கள்ல பிடிப்பட்டவங்க இனி வெளியே வர முடியாத நிலைமையில பதறிக்கொண்டிருப்பாங்க. இந்த சிக்கலில் வைக்கிற பாவங்களில் முதலாவது கர்வம். கர்வம் என்றால் தெரியுமா? வெள்ளையா இருக்குமா கருப்பா இருக்குமான்னு கேட்டா சொல்ல முடியாதுங்க. நமக்கு ஃபீவர் வந்தது, ஜுரம் வந்தது என்றால் கை வைத்து பார்ப்பாங்க, தெர்மோமீட்டர் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க, பல்ஸ் பார்ப்பாங்க இல்லையா? அது ரைஸ் ஆனது என்றால் நம்ம டெம்பரேச்சர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அது போல கர்வத்துக்கும் சில அடையாளங்கள் இருக்கு. யாராவது பேசிக் கொண்டிருக்கும் போது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்று தலகனமா பேசுறாங்கன்னு வைங்க, யார் சொல்வதையும் கேட்க விருப்பம் இல்லாதவங்களா இருக்காங்க என்றால், நான் 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 என்ற வார்த்தை அதிகமா பயன்படுத்துறாங்க என்றால், கொஞ்சம் தோலை மேல உயர்த்தி புருவங்களை மேல தூக்கி பேசிக்கொண்டு பாடி லாங்குவேஜ்ல டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு வைங்க, அவனுக்கு கர்வம் முதிர்ந்தது என்று அர்த்தம். கர்வம் உள்ளவங்க யார் பேச்சு கேட்க மாட்டாங்க. கர்வம் இருக்கிறவங்க கீழ்ப்படிய விரும்ப மாட்டாங்க. கர்வம் உள்ளவங்க அவங்க பார்வையில் அவங்க நீதிமான்களாக நினைப்பாங்க. சுயநீதி உள்ளவங்க கர்வம் உள்ளவங்க. அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று எழுதியிருக்கு, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று பைபிள் சொல்கிறது. யாருடைய கர்வம் அவர்களை தாழ்த்தும் என்று பைபிள்ல எழுதியிருக்குங்க. எப்போ அங்க கர்வம் வருதோ அங்கே சாத்தான் உங்களுக்குள்ள பிரசன்ட், அவனுங்களோடு இருப்பான். மேட்டுமை உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். உங்களுக்குள் கர்வம் இருந்தா கர்த்தருக்கு பிரியமா இருக்க மாட்டீங்க. நீங்க தாழ்மை உள்ளவங்களா இருந்தா தான் தேவன் உங்களுக்குள்ள மகிழ்வார். அவர் தாழ்மை உள்ளவர்களை அலங்கரிக்கிறார். உடைந்து நொறுங்கி இருதயத்தை கொண்டிருங்க. யோசித்து பாருங்க, கர்வத்தோடு பேசுறீங்களா? பெற்றோரை எதிர்க்கிறீங்களா? பெரியவங்க சின்னவங்க தெரியாம பேசுறீங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கலாம், அதனால மட்டும் எனக்கு தெரியும் தெரியும் என்று நீங்க டப்பா அடித்துக் கொண்டிருந்தா உங்களுக்கு கர்வம் இருக்கு. கர்வம் வந்ததென்றால் நாம் ஆவிக்குரிய விதத்துல விழுந்து போவோங்க. ஜாக்கிரதை. சிக்கலில் வைக்கும் பாவங்களில் முதலாவது கர்வம், இரண்டாவது பொறாமை. பொறாமை எப்படி தெரியுமா? இந்த வார்த்தை அவ்வளவு கேட்க முடியல, யாரும் சொல்றதே இல்லைங்க. பொறாமை ஒரு மனிதனை பார்க்கும்போது பொறுக்க முடியாமல் இருப்பது. ஒரு நல்ல உடை அணிந்து கொண்டு அழகா தெரியுறவங்களை பார்த்தா உங்களுக்கு ஏன் அவ்வளவு வயித்தெரிச்சல்? உங்களுக்கு ஏன் அப்படியே உள்ள எரியுது? உங்களுக்கு ஏன் அவ்வளவு கஷ்டமா இருக்கு? பாருங்க, நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல வண்ண வண்ணமான உடைகளை போடுவோம். அந்த பிள்ளைங்க அழகா பேசும்போது அது நம்ம சீச்சி என்போமா? இதுல என்ன பெருமை என்போமா? இல்லையே, பிள்ளைய பார்த்து மகிழ்வோமே. காரணம், நம்ம பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறோம். அன்பிலே பொறாமை இல்லை, பொறாமையில அன்பில்லை. இன்னொரு பார்த்து உங்களை விட நல்லா இருக்கிறவங்களை பார்த்து நீங்க ஒரு மாதிரி கஷ்டப்படுகிறீங்க என்றால் சிம்டம்ஸ் என்ன என்றால் உங்களுக்குள்ள பொறாமை தொடங்கிச்சு. அவங்களுக்கு இருக்கிறதே என்னிடத்தில் இல்லை என்ற யோசனையோடு அவங்க மேல நீங்க விரோதம் வைத்துக் கொள்ளுகிறீங்க என்றால், அவங்கள விமர்சிக்கிறீங்க என்றால், அவங்களை குற்றம் பிடிக்க முயற்சிக்கிறீங்க என்றால் உங்களுக்குள்ள பொறாமை வந்துருச்சு. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடின போது அங்க கோலியாத்தை கொன்ற போது இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார் இல்லைங்க. சவுலுக்கு அது பிடிக்கவில்லை. நான் ராஜாவா இருந்தா எனக்கு என்னமோ 1000, இவன் இப்ப வந்தான் சின்ன பையன். ஒரு சிலர் இதை சொல்லுவாங்க, இவன் பச்சாவா இருக்கிறான், என் எதிரில பிறந்தாங்க, இவங்க என்ன கற்றுக் கொடுப்பது? என் ஊழியத்துல ரட்சிக்கப்பட்டாங்க, என்னை விட எப்படி பெரியவங்களாவாங்க என்ற ஒரு பொறாமை இன்றைக்கு அநேகமாகிய விசுவாசிகளுக்குள்ள காணப்படுது. உங்க சபையில கூட நீங்க சபை மூப்பரா இவ்வளவு காலமாக இருந்திருப்பீங்க. இப்ப வந்து வாலிபன் உங்களை விட அதிகமாக பயன்படுத்தப்படுவான். சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க. அவங்கள விமர்சிக்காதீங்க, பொறாமப்படாதீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பொறாமை நமக்குள்ள வந்தால் பிசாசு வந்து உட்கார்ந்து கொள்ளுவான். அன்றையிலிருந்து விஷ பார்வையோடு பார்த்தானாம் சவுல். அவ்வளவுதான், அசுத்தாவி வந்து சவுலை பிடித்து கொண்டது. அதோடு எவ்வளவோ கஷ்டப்பட்ட அவன் வாழ்க்கை வெளியே வரவே இல்லை. பொறாமைக்கு இடம் கொடுக்காதீங்க. அன்பிலே பொறாமை இல்லை, கிறிஸ்துவிலே. கிறிஸ்துவ கொண்டு இருக்கிறவங்க அன்புள்ளவங்களா இருப்பாங்க, தாழ்மையுள்ளவங்களா இருப்பாங்க. இன்னொன்று, உங்களை சிக்கலுக்குள் வைக்கிற பாவம், பாவத்தை போலவே தெரியாமல் இருக்கிற பாவம் கோபம். கோபம் கோபம் ஏன் வரும் நினைக்கிறீங்க? யாராவது உங்க ஈகோவை தொட்டா உங்களுக்கு கோபம் வரும். உங்களை யாராவது விமர்சித்தால், உங்க தவறுகளை யாராவது எடுத்து காட்டினால், உங்களை உங்க இஷ்டத்தை யாராவது தொட்டால் உங்களுக்கு துஷ்ஷென்று கோபம் வரும். மூடருடைய இருதயத்திலே கோபம் சுகமாய் குடிகொள்ளும்.
கோபம் எப்பயும் வராதுங்க, உங்க பேச்சுக்கு வந்தா மட்டும் வரும். நிம்மதியா வாழ்ந்து கொண்டிருக்கும் இருதயத்துல ஒரு நாகபாம்பு பெட்டியில பாருங்க நிம்மதியா தூங்கும். அவன் இப்படி பண்ண உடனே புஷ்ன்னு வரும் பாருங்க. அது போல என் பேச்சுக்கு யாராவது வந்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க பாருங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் கோபம் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் வைத்துக் கொள்ளாதீங்க. கோபம் பாவமா? நிச்சயமாக. நீ கோபப்படும் போது உன் ரத்தம் எப்படி கொதிக்கிறது என்று பாரு. உன் முகம் எவ்வளவு விகாரமாகி விடுமோ பாரு. நீ எவ்வளவு பலத்தை இழந்து போவாயோ தெரியுமா? 5 நிமிஷம் கோவப்பட்டவங்க 5 ஏக்கர் நிலத்தை உழுதுட்டு வந்தவங்க டயர்டான அளவுக்கு டயர்டா வாங்கலாம் கணக்கு சொல்றாங்க. இன்றைக்கு எத்தனை பேருக்கு பிபிங்க? கோபம் பாவமே. பாவத்தின் விஷயத்தை தவிர நம்ம எந்த விஷயத்திலும் கோவப்பட அவசியம் இல்லை. பாவம் விஷயத்துல மட்டும் நம்ம கண்டிக்கணும், அது கோபம் கிடையாது, அது அன்போடு கொடுக்கிற கண்டிப்பு. ஆகவே கோபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. கோபம் என்பது ஒரு அறுசுவை என்பாங்கல்ல, அது போல ஒரு பாகம். பட் கோபம் ரௌத்ரம் என்பது தீமை கொடுக்கும்படியாய், தீமை நடக்கும்படியாய் நமக்கு கோபம் வேண்டாம். பாவம் விஷயத்துல கோவப்படுங்க, ஆனால் உங்க கோபத்தை மனதில் வைத்துக் கொள்ளாதீங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது கோபம் இருந்தா உடனே அவங்கள மன்னிப்பு கேளுங்க. உங்க இருதயத்தை பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க. இல்லாவிட்டால் அந்த கோபமே பொறாமையாய் விரோதமாக கடைசியில காயின் என்ன செய்தான்? ஆபேலை கொன்று போட்டான் பாருங்க. காயினேவனுக்கு கோபம் எதற்கு? சமாதானப்படு என்றால் அப்படியே வைத்துக் கொண்டான். பொறாமைப்பட்டான், பகையினால நிறைந்திருந்தான், கொலைபாதகனாக மாறினான். கோபத்தை விட்டுவிடு, மூர்க்கத்தை விட்டுவிடு என்று தேவனுடைய வசனம் எச்சரிக்கிறது. சிக்கலில் வைக்கும் 7 பாவங்களில் முதலாவது கர்வம், 2வது பொறாமை, 3 கோபம், 4வது பெருந்தின்னி. ஆஹா, சாப்பிடுவதும் தப்பான்னு கேட்பாங்க. சாப்பிடுங்க, வாழ்வதற்காக சாப்பிடுங்க, சாப்பிடுவதற்காக வாழாதீங்க. சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க அவங்க வாழ்க்கையில எதையும் விட முடியாது. ஒருவேளை கூழுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போன ஏசாவை போன்ற சீர்கெட்டவனா இருக்காதீங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை யாராவது விற்பாங்களாங்க? சாப்பாட்டுக்காக மனசாட்சியை கெடுத்துக் கொள்கிறவங்க, உணவுக்காக மோசங்கள் அநியாயங்கள் செய்கிறவங்க, சாப்பாட்டிற்காக அவசரப்படுறவங்க, நாய்கள் தான் சாப்பாட்டுக்காக அலையுங்க. எவ்வளவு சாப்பிட்டாலும் அதுக்கு திருப்தி இருக்காது. சாப்பாடே முதன்மை சிலருக்கு. சாப்பாடு விஷயங்கள்லயே மோதல்கள், பிரச்சனைகள், சண்டைகள். சாப்பாட்டிற்காக எதையும் செய்ய ஆயத்தமா இருப்பாங்க. சரீர ஆசைகளை ஜெயிக்கணுங்க. மாம்சச்சை கண்களை நிச்சய ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்கணும். 40 நாட்கள் உபவாசம் இருந்த பிறகு இந்த கற்களை அப்பமாக்கிக் கொள் என்று சாத்தான் அறிவுரை கொடுத்தால் ஆண்டவர் கடிந்து கொண்டார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பெருந்தின்னிகள், குடிகாரர்கள் தரித்திரர் ஆவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தீனி அதிகமானதுனால வியாதிகளும் அதிகமாக இருக்குங்க. சாப்பிடாம வர வியாதியை விட சாப்பாடு அதிகமாகி வர வியாதி தான் அதிகமா இருக்கு. உங்க சரீரம் தேவாலயம். உங்களுடைய சரீரத்தை, தேகத்தை கெடுக்கிறவைகளை சாப்பிடாதீங்க. சாப்பாடோடு நிறுத்துவாங்களா? குடிப்பழக்கம், மது, ட்ரக்ஸ், இதெல்லாம் கூட பொழுதுபோக்காய் தொடங்கி அவைகளில் சிக்கிக்கொண்டு வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிறாங்க. இப்பொழுது நீங்க அப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்தா கட்டப்பட்டவர்களை விடுவிக்கவே ஆண்டவர் வந்தார். ஆகவே உங்க நிலையை நீங்க உணர்ந்த ஆண்டவரிடத்துல மனம் திரும்பினால் உங்களுக்கு விடுதலை. கர்வம், பொறாமை, கோபம், பெருந்தினியா இருப்பது சோம்பேறித்தனம். சாப்பாடு அதிகமான மயக்கம் அதிகமாகும் இல்லைங்க. வேலை செய்ய மாட்டான். வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது. வினோதம் என்ன என்றால், வேலை செய்கிறவன் வேலையில விழுந்து சாப்பாட்டை மறந்துடுவான். வேலை இல்லாதவன் சாப்பிட்டு கொண்டே இருப்பான். இன்னும் ஏதாவது இருக்கா சாப்பிடு என்று கேட்டுக்கொண்டு இருப்பான். சோம்பேறி தேவனுக்கு உதவ மாட்டாங்க. சோம்பேறியாகிய கெட்ட வேலைக்காரனே, உனக்கு ஒரு தாளந்து கொடுத்தேன், உனக்கு அதை குறித்து அக்கறை இல்லை, அதுல நீ இன்வெஸ்ட் பண்ணல, அதுல நீ வேலை செய்யவில்லை. பிசாசுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்தகாரத்துக்குள்ள போ என்பார். சோம்பேறித்தனம் ரொம்ப பயங்கரமானதுங்க. நாளெல்லாம் படுக்கையில படுத்துக்கொண்டு இருக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் தூங்குங்க. 8 hours தூங்குங்க. 7 hours போதும் என்கிறாங்க. போகட்டும், 8 hours தூங்குங்க. இன்னும் 10 மணி நேரம், 12 மணி நேரம் போதுனா போது. எங்கன்னா அங்க தூங்குகிறவங்கள என்ன சொல்லணுங்க?
சோம்பேறியே இரும்பின் இடத்துல போய் அதன் வழிகளை பார்த்து கற்றுக்கொள் என்று வசனம் சொல்லுகிறது. சோம்பேறித்தனம் என்பது மந்தமா இருப்பது, மயக்கம் என்பது இன்றைக்கு அநேகரை பிடித்து ஆவிக்குரிய விதத்துல அவங்க மந்தமாயிடுறாங்க, அலட்சியமானவங்களாயிடுறாங்க. கர்வம், பொறாமை, கோபம், பெருந்தின்னியா இருப்பது, சோம்பேறித்தனம், சரீர இச்சைகள் இவைகள் அதிகமாகும் போது அது கூட சரீரம், உங்க சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இந்த சரீர இச்சைகள், காம இச்சைகள், சரீர விருப்பங்களை நீங்க ஜெயிக்கணும். காம இச்சையுடையவர்களாக அசுத்தமான காட்சிகளை பார்க்க வேண்டும் என்று, அசுத்தமான இடங்களுக்கு போக வேண்டும் என்று, வேறு சரீரங்களோடு இணைய வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஆசைகள் உங்களுக்குள் ஊறுகிறது என்றால், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அப்பொழுதே விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் சொன்னார். நீ கிரியைக்கு போகும் முன்பே உன் சிந்தனையில அதுல விழும்போதே உடனே நீங்க மனஸ்தாபப்படுங்க. கடைசியாய் பண ஆசை. பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கிறது. எவ்வளவு சம்பாதித்தாலும் இன்னும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு மனுஷங்க உலகத்துல ஓடுகிறாங்க. நீ கிறிஸ்துவை அறிந்த பிறகு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தேவன் கொடுப்பதை விட மீறாது என்று, மனித பிரயாசத்தினால் தேவ ஆசீர்வாதம் அதிகமாகாது. ஆண்டவரே இது போதும் என்ற திருப்தி இருக்கணும். தேவனை விட பணத்தை அதிகமா நேசிக்க கூடாது. யாரும் தேவனுக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது என்று வேதத்துல சொல்லி இருக்குங்க. பணாசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை பின்பற்றி சீர்கெட்டு போனாங்க, தங்களை தாங்கள் கெடுத்துக் கொண்டாங்க. பணம் சி அழுக்கு குப்பை, அதை தேட மாட்டேன், அதை விரும்ப மாட்டேன் என்றாரு ஆங்கில தேசத்தின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட ஜான் வெஸ்லி. தன்னுடைய வாழ்நாட்களிலே எவ்வளவோ பணம் அவர் கைக்குள்ள வந்து போனது அதெல்லாம் தேவனுக்காக செலவழித்து பெரிய ஊழியத்தை செய்தார். அவர் மரித்த போது அவர் பையில கொஞ்சம் சில்லறை பணம் மட்டும்தான் இருந்தது. பணம் நம்ம கையில இருந்து போய்கொண்டே இருக்கணும் தவிர நம்ம கையில ஒட்டி கொள்ளக்கூடாது. நம்ம இருதயத்துக்குள்ள பணம் ஆசை வரக்கூடாது. உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உன் மனது இருக்கிறது என்று வசனம் சொல்லுது. இந்த சிக்கல் வைக்கிற பாவங்களில் நீங்க பிடிக்கப்பட்டு ஒரு பாவம் இருந்தாலும் அதோடு கூட வரும் சகோதரிகளை போல ஒன்றுக்கு பின்னாக ஒன்று உங்களை சிக்கலில் பிடித்து உங்களை பரிதாபமான நிலைக்கு தள்ளிவிடுமாகவே இந்த புதிய வருஷத்துல முன்னுக்கு போகல இப்பொழுதே இன்னொரு முறை உங்களை நீங்க பரீட்சித்து பாருங்க. மனம் திரும்பினால் ஆண்டவர் நம்மை விடுவிப்பாரு. உங்க கர்வத்தை எடுத்து போட்டு தாழ்மையுள்ளவர்களா செய்வாரு. உங்களுக்குள் பொறாமை எடுத்து உங்களுக்கு அன்பை கொடுப்பாரு. உங்களுக்குள்ள அதிகமாக வளருகிற உங்க கோபத்தை எடுத்து போட்டு பொறுமையுள்ளவர்களா உங்களை செய்வாரு. உங்களுக்குள்ள பெருந்தினை எடுத்து போட்டு உங்களை உபவாசம் இருந்து ஜெபிக்கிற, உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுகிற நபராக செய்வாரு. சோம்பேறித்தனத்தை எடுத்து போட்டு சுறுசுறுப்பா இருக்கிற பாக்கியத்தை கொடுப்பார். உங்கள் சரீர இச்சைகளிலிருந்து உங்களை விடுவித்து பரிசுத்தர்களா மாற்றுவார். பரலோக செல்வத்தை உங்களுக்கு கொடுத்து அதிகமான நன்மைகளால் உங்களை நிரப்புவார். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே சிக்கல்களில் வைக்கும் இந்த பாவத்தை குறித்து ஒரு முறை நாங்கள் எச்சரிக்கப்படுகையிலே இன்னொரு முறை எங்கள் இருதயத்தை பரிசோதித்துக் கொண்டு எங்கள் இருதயத்தை ரத்தத்திலே சுத்திகரிக்கும்படியாக எங்கள் நிலையை உணர்ந்து எங்கள் பலவீனங்களை அவைகளுக்காக மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்து விட்டுவிட வெற்றி பெற்றவர்களாக சிக்கல்களில் இல்லாமல் விடுதலையோடு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினால் 8939801234 என்ற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. இந்த யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகர் பயன்பெறும்படியாக இந்த ஊழியத்துல நீங்களும் பங்கு பெறுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்துல கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிற அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.